යහපත් ස්වර්ගික පිය වූ දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේට සියලු නමස්කාරයත් වේවා. பரலோகத்தில் வீட்டிற்கிறான நல்ல தகப்பனே உமக்கு இந்த மாலவழியில் நன்றி செலுத்துகிறோம். ඔබ වහන්සේ මේ දී තිබෙන කරුණාව අපි අගය කරමින් අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே நீர் எங்களை கொடுத்திருக்கிற கணத்துக்காக ஆண்டவரே தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ඔබට ස්වාමින් වහන්සේ අපි යටත් වී ඔබගේ ආත්මයට අපට කතා කිරීමට ස්වාමින් වහන්සේ අවසර ඔබගෙන් ලැබෙන පිණිස යාඥා කරනවා. ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். ඔබ වහන්සේගේ ආත්මය අපට කතා කරනසේක්වා. ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவாராக. යේසුස් වහන්සේගේම නාමයෙන් නිසාය. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். අපි වාඩි වෙමු. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින සියලු දෙනාට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සුභාශිංසන මේ සවස් යාමේදී இந்த மாலவழியிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்தில் இருக்கிற நான் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். මා මතක් කිරීම කීපයක් කිරීමට කැමති ස්වාමීන් වහන්සේගේ වචනය වෙතට යොමු වෙනට කලින් கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக சில காரியங்களை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். අපි ලබන සිකුරාදා මාසේ අවසාන සිකුරාදා යාඥාව මෙම ස්ථානයේ සුපුරුදු ආකාරයෙන් පැවැත්වෙනවා. ඒ සඳහා සහභාගී වීමට අපි සියල්ලන්ටම ඉඩ ප්‍රස්තාව තිබෙනවා. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றபடியினால் அன்றைய நாளிலே முழு நாள் ஜெபம் நடைபெறும் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். විශේෂයෙන්ම ලබන සඳුදා සිට අපි ගත කරන්නට යන කාලය පාස්කුවට පිළියෙල වීමේ සතියයි. அடுத்த வாரத்தில் இருந்து நாங்கள் பஸ்கா பண்டிகைக்கென்று திங்கட்கிழமையிலிருந்து நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். එහිදී අපි ලබන සමුදා සහ අඟහරුවාදා සුභාරංචිය ප්‍රකාශයට පත් කිරීමට රාගම ප්‍රදේශයේදී බලාපොරොත්තු වෙන සිටිනවා. அடுத்த திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே நாங்கள் ராகமே என்ற இடத்தில் இருக்கிற எங்களுடைய கிளர்ச்சபையிலே நாங்கள் சுவிசேஷ கூட்டங்களை ஆராதனையில் நடத்த இருக்கின்றோம். සුභාරංචිය අවශ්‍ය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන අසා නැති අයට. சுவிசேஷத்தை அறியாத இயேசுவை அறியாதவர்களுக்கு ඒ වගේම සුවය කියන දේ අවශ්‍ය වේවි සුභාරංචිය ලැබුව අයටත් නොලැබුව අයටත්. ஏனால் சுகம் என்பது சுவிசேஷத்தை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தேவைப்படுகின்றது. එම නිසා සුභාරංචිය ප්‍රකාශ කිරීමේ ප්‍රතිඵලයක් හැටියට තමයි දිව්‍ය සුවය හා ප්‍රකාශ වීම අපි බලාපොරොත්තු වෙන්නේ. ஏனால் சுவிசேஷ கூடத்தான் தெய்வீக சுகமாக சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ඒ වගේම ලබන බදාදා දින අපි විමස්ථානයේ උදෑසන පටන් 9 සිට විශේෂයෙන්ම දේව සේවය කරන්නා වූ අය සමග විශේෂිත ආත්මික කාලයක් ගෙවන්නට சூதானமென் සිටිනවා. அடுத்த புதன்கிழமை காலையிலிருந்து தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற யாவரோடும் கூட தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். එම නිසා අපි ලබන බදාදා දේවමය සවස් වේලාවේ ඒ කියන්නේ මේ වෙනදා පවත්වන වෙලාවේ නෙමෙයි පැවැත්වෙන්නේ සවස 3 සිට 5 දක්වා. என்றால் அடுத்த புதன்கிழமையில் இருக்கிற வேத பாடம் என்பது மற்ற நாட்களிலே போல அல்ல, அடுத்த வாரத்திலே மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடைபெறும். අපි පාලකවරුන් පාලිකාවන් ඒ වගේම සේවය සඳහා පුහුණුවන්නන් සමග අපේ ආත්මය දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පවිත්‍ර කරගන්නත් උන්වහන්සේට ලං වෙන්නත් අපි ලබන බදාදා දවස විශේෂ කොට පාවිච්චි කරන්න කැමැත්තෙන් සිටිනවා. அடுத்த புதன்கிழமை தேவ ஊழியக்கார சகோதர சகோதரிகள் யாவருமே தேவ சமூகத்திலே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியான நாட்களாக அந்த புதன்கிழமை நாளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். අපට බලාපොරොත්තුවක් තිබෙනවා ලබන බදාදා සවස 3 සිට 5 දක්වා දේවමය සජීවීව අන්තර්ජාලයට නිදහස් කරන්නත්. என்றால் நாங்கள் இணையதளத்துக்கூடாக அடுத்த கிழமை புதன்கிழமை நடக்கிற 3 மணியிலிருந்து 5 மணி வரை இருக்கிற அந்த வேத பாடத்தை நாங்கள் இணையதளத்திலே நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். බ්‍රහස්පතින්දා නැවත වතාවක් අපිට දීර්ඝ යාඥාවේ දවසක්. அதன் மீது சனிக்கிழமை முழு நாளும் ஜெபம் இருக்கின்றது. මෙම දේවස්ථානයේ සවස මෙහෙයකුත් පැවැත්වෙනවා මහා බ්‍රහස්පතින්දා දේවමය ලෙස. ஏனால் வியாழக்கிழமை மாலை ஆராதனை இருக்கின்ற இந்த இடத்திலே මහා සිකුරාදාට අපි අපේ සුපුරුදු මෙහෙය මෙම ස්ථානයේ පවත්වනවා. නමුත් සමස්ත සභාව මෙම ස්ථානයට රැස් වෙන්නේ නැහැ. ශාඛාවන් වල සිටම අපි ලබා දී තිබෙනා වූ මඟ පෙන්වීම මෙන්ම රාජ්‍ය උපදේශන වලට යටත්ව දේවමය පැවැත්වීමට බලාපොරොත්තු වෙනවා. நாங்கள் முன்பு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை என்பதை நாங்கள் ஒன்றாக இங்கே கூடுவோம். இந்த முறை அப்படி அல்ல. ஏனால் அரசாங்க சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற ஆனபடியினாலே எங்களுடைய சகல கிளச்சபைகளிலுமே அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை என்பது வழக்கத்தின்படி நாங்கள் அறிவித்ததின்படி நடைபெறும். එසේ වූ නමුදු අපි මූලස්ථානයේ පැවැත්වෙන දේවමය සජීවීව සම්බන්ධීකරණය කරන්න බලාපොරොත්තු වෙනවා.
ශාකා සභාවන් වලටත් දහවලේ සිට என்னால் நாங்கள் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நடக்கின்ற பிரசங்க நேரத்தை நாங்கள் இணையதளத்துக்கூடாக நாங்கள் வெளியிடுவோம். சகல சபைகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். හාලෙලුයා සෙනසුරාදා අපි රාත්‍රියේ මෙම ස්ථානයේ යාඥා කාලය පැවැත්වෙනවා. උක්තාන ඉරුදින සුපුරුදු ලෙස සෑම දේව ගෘහයකම අපි සමරන්න බලාපොරොත්තු වෙන සිටිනවා. சனிக்கிழமை இரவு ஹல்லேலூயா சனிக்கிழமையான ஜெபம் இரவு நடைபெறும். அடுத்ததாக உயிர்த்த ஞாயிறு ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை காலமே வழக்கம் போல சகல கிளை சபைகளில் நடைபெறும். ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය අප ගෙවුණා වූ සති හතරක්ම විශේෂිත පරිච්ඡේදයක් ලෙස යොහන් සුභාරංචිය 4 වෙනි පරිච්ඡේදය අපි කතා කරමින් සිටියා. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 4 வாரங்களாக நாங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். අපි මෙහිදී අපට මඟ පෙන්වීම පිණිස මේ මාතෘකා ගත කරගත්තේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව කෙනෙකුට මුණ ගැසුනහම ඒ කෙනා තුළ හටගන්නා වූ වෙනස විප්ලවය නැත්නම් ජීවිත මාරුව පිළිබඳව நாங்கள் இந்த 4 வார காலமாக இந்த ஒரு பகுதி ஒரு தலைப்பில் இருந்து கற்றுக்கொண்டது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் வந்தால் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படும் என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். මක්නිසාදයත් බොහෝ අය මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මුණ ගැසීම පිළිගැනීම පිළිබඳව සිටින්නේ අඩු අවබෝධයකින් ලෝකයේ තුල සිටින ජනතාව. ஏன் அந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு பிரியமல்லாத முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். නමුත් එහි තිබෙන සැබෑව මනුෂ්‍යෝ පිළිගත්තාම ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේට දෙන ස්ථානය වෙන කවරෙකුටවත් කුමන දෙයකටවත් නොදෙන තරමට ඔවුන්ගේ සිත්වල යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ රජකම් කරනවා. என்னால் அவர்கள் இயேசுவை சரியான முறையில் அறிந்து கொண்டால் அவருக்கு கொடுக்கின்ற இடத்தை யாருக்கும் எதற்குமே அவர்கள் கொடுக்க மாட்டார்கள், தேவனுக்கென்றே செலுத்துவார்கள். කතා කර සති හතරේම විග්‍රහය සාරංශ ගත කළොත් යේසුස් වහන්සේ යාකෝබ්ගේ ලිඳ ළඟ වාඩි වෙද්දී සමාරිය ස්ත්‍රියව යේසුස් වහන්සේට මුණ ගැසෙනවා. அந்த தலைப்பிலிருந்து சுருக்கமாக விளக்கத்தை சொன்னால், யாக்கோபின் கிணற்றிலே இயேசு உட்கார்ந்திருக்கின்றார். அந்த இடத்திலே சமாரிய ஸ்திரீ தண்ணீர் கொண்டு போவதற்கு வருகின்றாள். ඇයට බුද්ධියක් තිබුණා. அவளுக்கு ஒரு அறிவு இருந்தது. ඇයට ආගමක් තිබුණා. அவளுக்கு ஒரு மதம் இருந்தது. ඇයට යම් විශ්වාසයන් තිබුණා. அவளுக்கு சில நம்பிக்கைகள் இருந்தது. ඒ වගේම ඇගේ සිත තුළ තිත්තකම තිබුණා. அவளுடைய மனதிலே கசப்புகள் இருந்தது. ඇගේ ජීවිතය තුළ ඇය ගියා වූ පාපිෂ්ඨ ගමනක් තිබුණා. அவளுடைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கை அவள் பயணமாக இருந்தது. නමුත් මේ සියල්ලටම පැහැදිලි විසඳුමක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මුණ ගැසුණු මොහොතේ පටන් ලැබෙන්න ගත්තා. இவள் இயேசுவை சந்தித்த வேளையிலே இவை யாவற்றுக்குமே அங்கு ஒரு விடை பதில் கிடைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். දැන් අපි ඇයගේ ජීවිතය ගැන කතා කරමින් සති 4ක් ගෙවලා තිබෙනවා. 4 வார காலமாக அவளுடைய கதையை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ඇගේ ජීවිතය තුළ තාමත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මුලින්ම පිළිගැනීමක් ඇය තුළ ඇති උනේ නැහැ. இன்னும் அவளுடைய வாழ்க்கையிலே முற்றுமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றான அனுபவத்துக்குள்ளே வரவில்லை. නමුත් අද දවසේ ඇය යේසුස් වහන්සේත් එක්ක බොහෝ දේ තර්ක කළා. அவள் இயேசுவோடு கூட சில காரியங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்றாள். ඇගේ තිබෙන විශ්වාසනීය ලබ්ධීන් ඇය සැසඳුවා යේසුස් වහන්සේගේ වචනත් එක්ක. ஏனென்றால் அவளுடைய நம்பிக்கை அவருடைய கைகொண்டான காரியங்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றாள். ඇයගේ ජීවිතය තුළ තිබෙන දැනුම් සම්භාරය ගැන බොහෝ සෙයින් පාරට්ටුවෙන් බැලුවා යේසුස් වහන්සේ කියන දේ හරිද කියලා. ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தான காரியங்களை மேன்மை பாராட்டுகின்றபடியினால் அதை இயேசுனுடைய காரியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றாள். යේසුස් වහන්සේ ඉතාමත්ම ඉවසිලිවන්තකමක් තිබුණා මෙම ස්ත්‍රියට සත්‍යතාවය තේරුම් කර දෙන්න. இந்த இயேசுவுக்கு இந்த பெண் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றபடினால் மிக நீடித்த பொறுமையோடு இருக்கின்றார். ඒ ඉවසිලිවන්ත චරිතය ඉතාමත්ම වැදගත් වී තිබෙනවා මේ නූතන ලෝකයටත් යේසුස් වහන්සේව පිළිගැනීමට සැලැස්වීමට. இந்த நூதனமான இந்த உலகத்திற்கும் கூட அபிதமான நீடிய பொறுமை தேவைப்படுகின்றது எங்களுக்கு. දැන් යේසුස් වහන්සේ ඇයට පවසනවා අපි කියවමු 25 වෙනි වචනය සහ 26 වෙනි වචනය. நாங்கள் 25ஆம் 26ஆம் அதிகாரத்தை யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். අද දවසේ අපි මේ අවසාන පාඩම ලෙස ගන්ට යනවා මේ 4 වෙනි පරිච්ඡේදය ගැන. இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். ශුද්ධයන් සුභාරංචියේ 4 වන පරිච්ඡේදයේ 25 වන පදයේ සිට ස්ත්‍රී උන්වහන්සේට කතා කොට ක්‍රිස්තුස්යි කියන මෙසියස් වහන්සේන බව දනිමි. උන්වහන්සේ ආවාම සියල්ල අපට දන්වනසේකයි කීවාය.
නුඹ සමග කතා කරන නම් මම උන්වහන්සේයයි යේසුස් වහන්සේයාට කීසේක. යේසුස් වහන්සේ පිළිබඳව ඇයට බලාපොරොත්තුවක් තිබුණා ඇගේ විශ්වාසය හැටියට. இந்த இயேசு வருவார் என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. නමුත් ඇය යේසුස් වහන්සේව හඳුනාගෙන තිබුණේ නැහැ. ஆனால் இயேசு யார் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. යේසුස් වහන්සේ ඇයට පවසනවා இயேசு அவளுக்கு கூறுகிறார், නුඹ හඳුනා ගනින් නුඹට අවස්ථාව තිබෙනවා නුඹ සමග මේ කතා කරන්නේ යේසුස් වහන්සේ. நீ அறிந்து கொள்றதுக்கு தருணம் ஒன்று இருக்கின்றது, அந்த உன்னோடு பேசுகிற இயேசு நானே. ප්‍රේමවන්තයනි මේ ලෝකය තුල තිබෙනා වූ බොහෝ දේවල් වලට සමාන දේවල් සපයන්න පුළුවන්. என்றால் இந்த உலகத்தில் பல காரியங்கள் எங்களுக்கு வழங்கப்படலாம். ආගම්වල සමානාන්තර දේවල් තිබෙනවා. இந்த மதங்களிலும் கூட சில காரியங்கள் இருக்கின்றது. ලෝකය තුල තිබෙනා වූ විශ්වාසයන් තුල සමානාන්තර දේවල් තිබෙනවා. என்றால் உலகத்தில் எங்கள் நம்பிக்கைக்கு மூலமாக சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ඒ වගේම වෛද්‍ය විද්‍යාව තුල මනුෂ්‍යයාට ගත යුතු දේවල් තිබෙනවා. என்றால் வைத்திய விஞ்ஞானத்தின் மூலமாக எங்களுக்கு பல காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். දේශපාලනික පරිසරය තුල මනුෂ්‍යයාට ගත යුතු දේවල් තිබෙනවා. ஏனால் அரசியல் மூலமாக சில காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். විවිධ ආකාර ඇදහිම් වලට පාර පෙන්වුවා වූ ශාස්ත්‍රවරුන් කතා කරන ලද දේවල් වල මනුෂ්‍යයාට ගත යුතු ඇතැම් දේවල් තිබෙනවා. ஏனால் இந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற சில காரியங்களை மூலமாக இந்த உலகத்தில் இந்த பல காரியங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ඔබ මේ මුළු ලෝකයේම තුල තිබෙනා වූ පොත්පත් කියවුවොත් நீங்க உலகம் முழுதும் இருக்கிற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ඔබට ගත යුතු ඇතැම් දේවල් තිබෙනවා. நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியான சில காரியங்கள் இருக்கின்றது. කිසිවකුට දීමට නොහැකි දෙයක් යේසුස් වහන්සේ තුල තිබෙනවා. இந்த ஒருவராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாத சில காரியங்கள் இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. ඒ දේ තිබෙන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල පමණයි. அவை இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டும்தான் இருக்கின்றது. එම නිසා විද්‍යාව ගැටුමක් කරගන්න ඕනේ නෑ යේසුස් වහන්සේව පිළිගැනීම. ஏனால் நாங்கள் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு விஞ்ஞானத்தோடு முரண்பாடு பண்ணுவதில்லை. සංස්කෘතිය ගැටුමක් කරගන්න ඕනේ නෑ යේසුස් වහන්සේව පිළිගැනීම. இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு கலாச்சாரங்களோடு கூட முரண்பட வேண்டியதில்லை. රටක තුල තිබෙනා වූ නීතිය ගැටුමක් කරගන්න ඕනේ නෑ යේසුස් වහන්සේව ஏனால் පිළිගන්න. தேச சட்டங்களை முரண்பாடாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ඇයි මම මේසේ පවසන්නේ? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? ඒ සෑම දෙයක් තුලම තිබෙන දේවල් වලින් මනුෂ්‍යයාට යම් දෙයක් තිබුණත් ඒවායේ නැති එකම දේ තමයි සදාකාල ජීවනය. இவை எல்லாவற்றிலும் பல காரியங்களை மனிதனுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்றால் நித்திய ஜீவனாய் இருக்கின்றது. විද්‍යා පොතක සදාකාල ජීවනය ගැන කතා කරන්නේ නෑ. විද්‍යා පොත. ஏனால் விஞ்ஞானத்திலிருந்து நித்திய ஜீவனை குறித்து பேசுவதில்லை. වෙනත් ආකාර දර්ශනයක සදාකාල ජීවනය ගැන කතා කරන්නේ නෑ. வேறு தரிசனங்கள் இருந்து நித்திய ஜீவனை குறித்து பேசுவதில்லை. නමුත් ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පමණයි සදාකාල ජීවනය ගැන කතා කරන්නේ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நித்திய ஜீவனை குறித்து ඒකට பேசுகிறார். බලවත්ම හේතුව සදාකාල ජීවනයේ දිය හැක්කේ යේසුස් වහන්සේට පමණයි. அதுள்ள வல்லமை என்னவென்றால் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். කිසිම ආගමික ශාස්ත්‍රවරයෙකුට ස්වර්ග ராஜ்‍ය ගැන කතා කරන්නට බෑ. எந்த ஒரு விஞ்ஞானிகளோ எந்த ஒரு சாஸ்திரிகளாலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச முடியவில்லை. හේතුව මොකක්ද? காரணம் என்ன? ස්වර්ග රාජ්‍ය තුල තියෙන අත්දැකීම මේ කාටවත් නැති නිසා. என்றால் பரலோகத்துக்குள்ளான அனுபவம் ஒருவரிடத்திலும் இல்லை. ස්වර්ග රාජ්‍යයේ වැඩ වාසය කළා වූ තැනන් වහන්සේ පොළවට පැමිණෙද්දී උන්වහන්සේට අත්දැකීමක් තිබුණා ස්වර්ග රාජ්‍ය ගැන. என்னால் பரலோகத்திலே வாசம் பண்ணின தேவன் பூமிக்கு வரும்பொழுது பரலோகத்தின் அனுபவம் அவருக்குள் இருக்கின்றது. එම නිසා මෙම ස්ත්‍රීය සිටිය සංස්කෘතියත් මෙම ස්ත්‍රීය සිටියා වූ පරිසරය තුල තිබුණා වූ විශ්වාසයනොත් සියල්ලට වඩා යේසුස් වහන්සේව ඇයට පිළිගැනීමට යුතු වෙන්නේ උන්වහන්සේ සදාකාල ජීවනයේ දීමට උන්වහන්සේට හැකියාව තිබෙන නිසා. இந்த அவள் வாழ்ந்த கலாச்சாரம், அவருடைய மதம், அவருடைய கொள்கைகள் இது ஒன்றுமே அவளுக்கு கொடுக்காத ஒரு காரியம் நித்திய ஜீவனை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு கொடுக்க முன்வருகின்றார். උන්වහන්සේ තුල දැන් මේ විශ්වාස කරන්නට ගත්ත යේසුස් වහන්සේව இப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்பத் தொடங்குகின்றாள். ඇය කියන්නා වූ වචනයක් මෙම ස්ථානයේ තිබෙනවා. அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே இருக்கின்றது. මෙම ස්ථානයේ සටහන් තිබුණට වඩා වැඩි දෙයක් යේසුස් වහන්සේ මෑට කතා කරන්නට ඇති. இந்த இடத்திலே குறிக்கப்பட்டான காரியத்தை பார்க்கலாம், அதிகமான காரியங்களை இயேசுவோடு பேசி இருக்கலாம். මක් නිසාද ඇය ගමට ගිහින් කතා කරන්න පටන් ගන්නවා 28 වෙනි වචනය. 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவள் ஊருக்குள்ளே சென்று சில காரியங்களை சொல்லுகிறாள். සහ 29. 28, 29. දැන් අද බොහෝ අයට ගැටලුවක් තිබෙනවා මේ යේසුස් වහන්සේව අන් අයට අඳුන්වා දීමේදී ආගමකට හැරවීමක් සිදු කිරීමට උත්සාහ දරනවායි කියන පණිවිඩය. ஏனால் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் அறிவிக்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன, மதம் மாற்றுகிறார்கள் என்று நினைக்கின்றார்கள். හැරීමයි හැරවීමයි කියන්නේ කාරණා දෙකක්.
திரும்புகிறதும் திருப்புகிறதும் இரண்டு காரியமாக இருக்கின்றது. වැරදි ලෙසක භාෂා ක්‍රමය අර්ථ ගැන්වීම තුළින් මනුෂ්‍යයන්ව මුලා කරන්නට මිනිසුන්ට පුළුවන්. மனிதர்களுக்கு இந்த மொழிகளிலே பலவிதமான வேற்றுமை உண்டு பண்ணி ஜனங்களுக்கிலே குழப்பங்களை ஏற்படுத்த முடியும். හැරවීමක් යනු බලහත්කාරකමේ ක්‍රියාවලියක්. திருப்புவது என்பது பலவந்தமாக செய்கின்றான் ஒன்று. මේ තැනැත්තියට යේසුස් වහන්සේ කිසිම තැනක බලහත්කාර පෙළඹවීමක් හෝ ඇයව යම් ආකාරයක හසු කර ගැනීමට යෙදුවා වූ උපායක්වත් නැහැ. එකම දේ උන්වහන්සේ කළේ ඇයට සත්‍ය ප්‍රකාශ කිරීම. இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரியை திருப்பிக் கொள்வதற்காக பலவந்தம் பண்ணப்பட்டதான ஒரு சான்றிதழும் இல்லை. ஆனபோதிலும் கூட சத்தியம் என்ன என்பதை இயேசு அவளுக்கு එම அறிவிக்கிறார். නිසා ඇගේ සංස්කෘතිය හා ඇදහීම ගැන ඇය බොහෝ සෙයින් තර්ක කළා. அவள் தன்னுடைய கலாச்சாரம் தன்னுடைய மத நம்பிக்கை குறித்து மிகவும் விவாதிக்கின்றாள். නමුත් යේසුස් වහන්සේ ඇයට දැක්වා වූ ප්‍රේමය සහ උන්වහන්සේගේ ක්‍රියාව නිසා දැන් මේ වෙද්දී ඇය යේසුස් වහන්සේගේ පැත්තට හැරිලා அந்த பெண்ணுக்கு இயேசு அன்பு செலுத்தினபடியினாலும் பெருமையாக கிரியை செய்தபடியினாலும் அவள் இயேசு பக்கமாக මෙන්න திருப்பப்பட்டிருக்கிறாள். මේ තැනැත්තිය හැරුණා මෙන් අද ලෝකයේ ලක්ෂ ගාණක් කෝටි ගාණක් සෙනග විවිධ විශ්වාසයන් වලට වඩා යේසුස් වහන්සේගේ විශ්වාසය ඉහළයි කියන තැන මනුෂ්‍යෝ තේරුම් ගෙන හැරී සිටිනවා. இந்த பெண் திருமண போன்று இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை விட்டு இயேசுவை நம்ப தொடங்கி இருக்கின்றார்கள். මාවට කියන්නට කැමති. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். අපි හැමෝම අතරේ எங்கள் மத்தியிலே අපි හැමෝම අතරේ எங்கள் மத்தியிலே තෝරා ගැනීම නිවැරදි තෝරා ගැනීමක් වෙන්න ඕන. ஏனால் தெரிந்து கொள்ளுதல் சரியானதாக இருக்க வேண்டும். ඔබට යම් ආකාරයකින් ඔබට විලක් තරණය කරන්නට උවමනා නම් உங்களுக்கு ஏதோ ஒரு நிலை அறிய வேண்டுமானால் ඔබට පුළුවන් පාරුවක් ගන්නට. ஏனால் ஒரு படகை நீங்கள் ඔබ ஆயத்தப்படுத்தலாம். ඒකට යම් හබලක් පාවිච්චි කරලා ඔබ එතර වෙයි. நீங்கள் ஒரு துடுப்பை கொண்டு அந்த ஆற்றை கடக்கலாம். ඔබට ගඟක් තරණය කරන්නට ඕන නම් ஒரு ஆற்றை நதியை கடக்க ඔබට வேண்டுமானால் ඔරුවක් ගන්නට පුළුවන්. ஒரு படகை நீங்கள் எடுக்கலாம். ඔබට මහා මුහුදේ යම් දුරක් යන්නට උවමනා නම් நீங்கள் கடலிலே கனதூரம் பயணிக்க ඔබට வேண்டுமானால் බෝට්ටුවක් පාවිච්චි කරන්නට පුළුවන්. நீங்கள் எந்த ஒரு படகை நீங்கள் නමුත් பயன்படுத்தலாம். ඔබ සාගරයකින් තවත් සාගරයකින් එතර වෙන්න රටකට යන්න උවමනා නම් මා මේ කිව්වා වූ ක්‍රම තුනෙන් එකකින්වත් ඔබට බෑ. ඔබ අනතුරට ලක් වෙනවා, අතරමං වෙනවා, ඔබ විනාශ වෙනවා. ஒரு சமுத்திரத்தில் இன்னொரு சமுத்திரம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டுமானால் நான் சொன்ன மூன்று காரியத்தில் உங்கள் முடியாது. நீங்கள் இளையிலே கைவிடப்படுவீர்கள். නමුත් ඔබට සාගරයකින් තවත් සාගරයක් තරණය කර යම් ගමනාන්තයකට යන්න උවමනා නම් ඔබ විශාල නෞකාවක් පාවිච්චි කරන්න ඕන. ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரத்தை செல்ல வேண்டுமானால் பெரிதான ஒரு கப்பலை நீங்கள் நாட வேண்டும். විවිධ විශ්වාසයන් වල මේ ජීවිත ගමනේ ගෙන යා හැකි දුරක් තිබෙනවා. ஏனால் தங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக ஒரு சில தூரத்துக்கு பயணிக்க முடியும். ඔබට මට මේ ලෝකයෙන් එතරව සදහා කාල ජීවනයේ ස්වර්ග රාජ්‍යයට යන්න ඕන නම් මාර්ගයත් සත්‍යයත් ජීවනයත් යේසුස් වහන්සේ පමණයි. நாங்கள் இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள செல்ல வேண்டுமானால் வழியும் சத்தியனும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு அங்கே தேவைப்படுகிறார். ප්‍රේමාන්තනි දෙවෙනි කාරණාව. இரண்டாவது காரியம், ඔබට අවශ්‍ය නම් ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේට ලං වෙන්න. நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் கிட்டிச்சேர வேண்டுமானால் පුත්‍ර වූ යේසුස් වහන්සේ හැරෙන විට වෙන කිසිදු මාර්ගයක් නැහැ දෙවියන් වහන්සේට ලං වෙන්න. குமாரனான இயேசு கிறிஸ்து என்று போவதற்கு வேறு வழி கிடையாது. එම නිසා මගේ ජීවිතය තුල දැන් දෙවියන් වහන්සේ ඇයට කතා කළා. ඇගේ විශ්වාසයන් වලින් ඔබට යා යුතු දුර යන්නට මාර්ගය කියා දුන්නා. ஏனால் அவள் கடந்து செல்ல வேண்டிய வழி எவ்வளவு தூரமோ அது செல்லத்தக்கதான வழிக்கு ஆலோசனை இங்கே இயேசு சொல்லுகிறார். එම නිසා තරාතිරම් ભેදයකින් තොරව ಜಾති ආගමිකයින් අතරේ කිසිම ભેදයකින් තොරව මේ යේසුස් වහන්සේව පිළිගැනීම මනුෂ්‍යයාගේ ජීවිතයට ආශිර්වාදයක්. ஏனால் மத அல்லது அவர்களுக்குள்ள பாகுபாடுகளை விட்டு விலகி செல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඉතාමත් කෙටි කාලයක් තුල මේ තනන් වහන්සේ ගැන සියලු නගරවල සියලු ගම්වල දේශනා කිරීම යුතුව තිබෙනවා. ஏனால் அதிக காலம் செல்வதற்கு முன்பதாக எல்லா நகரங்களிலும் பட்டணங்களிலும் இயேசு கிறிஸ்து அறிவிக்க வேண்டி இருக்கின்றது. ඒකට බාධා නොකර සිටින්නේ නම් මේ රට ආශිර්වාදලත් රටක් වෙනවා. அதற்கு தடை செய்யாது இருக்குமானால் இந்த நாடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ප්‍රශ්නය කාටද දෙන්න පුළුවන් මරණයෙන් පසුව ස්ථීර වාසස්ථානයක්? ஏனால் யாருக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுக்க முடியும்? ඒක දිය හැක්කේ ස්වාමී වූ යේසුස් වහන්සේට පමණයි. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே கொடுக்க முடியும். 29 වෙනි වචනේ අපි කියවමු. நாங்கள் 29ஆம் வசனத்தை நாங்கள் ඇය வாசிப்போம். ගමට ගිහිල්ලා මේ පණිවිඩය කියන්ට ගත්තා. அவள் இந்த ஊருக்கு சென்று இந்த செய்தியை ඇයට சொல்லுகிறாள். මේක කිවීමට යේසුස් වහන්සේ බල කළාද? அதை செய்வதற்கு இயேசுவானவர் கட்டாயப்படுத்தினாரா? පිළිතුර නැත. பதில் இல்லை.
යේසුස් වහන්සේ ඇයට යම් මිලයක් ගෙව්වාද නුඹ ගිහිල්ලා මා උදෙසා කතා කරන්නයි කියලා என் நிமித்தமா பேசுன்னு சொல்லி ஒரு கிரயம் பணம் கொடுத்தாரா? උත්තරය නෑයි කියන එක. பதில் இல்லை என்பதே. අදත් මේ ලෝකයේ තුල යේසුස් වහන්සේ ගැන දේශනා කරන කිසිම මිනිසියෙකුට මිල දීලා නෙවෙයි. இன்றைய நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறவர்களுக்கு பணம் கொடுத்தல்ல பிரசங்கிக்க செய்வது. කවුරුත් බල කරලා නෙවෙයි. யாரும் கட்டாயப்படுத்தியும் அல்ல. යේසුස් වහන්සේව මුණ ගැසුණාට පස්සේ ඒක අපේ තුල තිබෙන බලවත් ගැලවීමේ අත්දැකීමක්. ஏனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் பெற்றோன ரட்சிப்பு என்பது எங்களை அப்படி செய்ய செய்கிறது. ඒ ගැලවීමේ ප්‍රීතිය බෙදා ගැනීමක් සුභාරංචිය කතා කිරීම. இந்த ரட்சிப்பின் அனுபவமான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதே சுவிசேஷம். අද සභාව මැදියේ ගැලවීමේ ප්‍රීතිය අඩුවෙමින් පවතිනවා. இன்றைக்கு சமுதாயத்திலே அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்பது மிக குறைந்து போயிருக்கின்றது. ඔවුන් ගැලවීමේ ප්‍රීතිය හැටියට දකින්නේ බිත්ති හතරක් ඇතුළත කෙරෙන ශබ්ද නගා කරන නමස්කාරයේ කොටස පමණයි. அந்த மகிழ்ச்சி என்பதை 4 சுவர்களுக்குள்ளே ஆராய்ப்பது தான் என்று அவர் நினைக்கின்றார்கள். නමුත් ගැලවීමේ ප්‍රීතිය මෑ දැන් බෙදාගන්නේ මොන නමස්කාර ක්‍රමයකටද? ஏனென்றால் இவள் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மகிழ்ச்சியை எவ்வாறு ஆராதிக்கின்றாள்? දැන් ඇය ඒ කන්දේදී නමස්කාර කරනවා නොවේ. அந்த மலைகளிலே ஆராதிப்பது இல்லை. ඇය මේ කන්දේදී නමස්කාර කරනවා නොවේ. இன்னொரு மலையிலே ஆராதிப்பது இல்லை. ඇගේ ජීවිතේම නමස්කාරයක් වෙලා දැන්. அவருடைய வாழ்க்கை என்பது ஆராதனையாக ඇය மாறிவிட்டது. සමාරියේ නුවරට ගිහිල්ලා ඇගේ නමස්කාරයේ කොටසක් හැටියට ඇය ප්‍රකාශයට පත් කරනවා යේසුස් වහන්සේව. ஏனால் அந்த இடத்துல இயேசு தன்னுடைய ஆராதனை ஒரு பகுதியாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். තවත් වචනෙන් කියනවා නම් இன்னொரு வார்த்தையை சொல்வதாக ඇය යේසුස් වහන්සේව ඔස්සවනවා. ஏனால் அவர் இயேசுவை அவர் உயர்த்துகிறார். ඇය යේසුස් වහන්සේව ඔස්සවනවා සියලු ජාතීන් අතරේ. எல்லா ஜாதிகள் மத்தியில் அவர் இயேசுவை போற்றுகிறார். ඒක නමස්කාරයක්. அவர் ஆராதனை. සුභාරංචිය ප්‍රකාශ කිරීම නමස්කාරයක්. சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு ஆராதனை. මක්නිසාද යේසුස් වහන්සේව ඔස්සවා කතා කිරීම. ஏனால் இயேசுவை உயர்த்தி பேசுவது. ඒ කොටස කරනවා මිස අපි ගැන කතා කරන්න හොඳ නෑ. அதை செய்வதை விட்டு நாங்கள் எங்களை பற்றி අපි பேசுவது අපේ තිබෙන பயனில்லை. ආශිර්වාද ගැන කතා කරලා වැඩක් නෑ. எங்களுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவது ඇය பயனில்லை. මෙතන කියන්නේ නෑනේ කිසිම භෞතික දෙයක් ලැබුණයි කියලා. அவள் எந்த உலக காரியம் கிடைத்ததாக சொல்லவில்லை. ඇය කියනවා මා කළ සියල්ලමට කීවා වූ මිනිස්සෙකු බලන්න වරෙල්ලා. நான் செய்த காரியங்களாට ஒருவர் அறிவித்தார், வந்து பாருங்கள். එනම් ඇයගේ ජීවිතේ අපි ඇසුවේ එක කොටසක් පමණයි. என்னோட வாழ்க்கையில ஒரு பகுதியை தான் நாங்கள் ඇය கேள்விப்பட்டோம். කියනවා මගේ ජීවිතය ගැන කිව්වා වූ මිනිස්සෙක් සිටිනවා. என்ற வாழ்க்கையை பற்றி சொன்னவர் இருக்கின்றார். ඒ මිනිස්සයා කතා කළේ මගේ ශරීරයට නෙවෙයි. அவர் என்னுடைய சரீரத்தை பற்றி මගේ பேசவில்லை. මුළු ජීවිතයට කතා කළා යේසුස් වහන්සේ. என்னுடைய முழு வாழ்க்கையை பற்றி பேசினார். ජීවිතයට අයිති ආත්මයත් ශරීරයත් ප්‍රාණයත්. ஏனென்றால் இந்த வாழ்க்கைக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் ඇය தேவைப்படுகிறது. කියනවා මේ තැනෙන් වහන්සේගේ කතා කිරීම තුල මගේ ආත්මයට කතා කළා. இவரோடு பேசும் பொழுது அவருடைய ஆத்மாவோடு මගේ பேசினார், ප්‍රාණයට කතා කළා. என்னுடைய உயிரோடு பேசினார், මගේ ශරීරයට කතා කළා. என்னுடைய சரீரத்தோடு பேசினார். මේ පණිවිඩය මගේ ජීවිතය වෙනස් කළා. இந்த பேச்சு என்பது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு ඇය මේ ගමට මේ පණිවිඩය රැගෙන යද්දී இந்த செய்தி அந்த கிராமத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது ඇය යන්නේ ලිඳ ළඟට ආවා වූ ස්ත්‍රිය නොවේ. இந்த கிணற்றடிக்கு வந்த பெண்ணாக அவள் போகவில்லை. ඇය පිට ආලේපයක් ඇතිව ඇය ගමන් කරන්න නැවත සමාරිය නුවරට. அவள் ஒரு அபிஷேகம் நிறைந்தவளாக சமாரிய கிராமத்துக்குள்ளே போகின்றாள். මම කියන්න හේතුව இது சொல்ல காரணம், මේ තැනැත්තිව ඒ තරම් අගය කරපු සමාජයක නෙවෙයි මේ තැනැත්ති ජීවත් වුණේ. ஏனென்றால் அவளை விரும்பி ஏற்றுக்கொண்ட சமுதாயத்துக்குள்ளே அல்ல அவள் போவது. නමුත් එදා දවසේ அன்றைய நாளிலே මෑ ගිහින් කතා කරද්දී இவள் போய் பேசும் பொழுது ඇයට වටිනාකමක් තිබුණා. அங்கே ஒரு பெருமதி இருந்தது. ඇයව පිළිගැනීමකට ලක් වුණා. அவளை வரவேற்கக்கூடியதாக இருந்தது. කවුරුත් කිව්වේ නෑ අනාචාරයේ ගිය තැනැත්ති මොකක්දෝ කතාවක් කියන අපි ඇහුම්කන් දෙමුයි කියලා. அந்த விபச்சார ஸ்திரீ பேசுகிறாள், கேட்போம் என்று யாரும் சொல்லவில்லை. සමෝම තීන්දුවක් ගත්තා. ஏனென்றால் மன்னிப்பை அங்கே මේ பெற்றுக்கொண்டார். තැනැත්තිගේ පණිවිඩය අසමු. அந்த செய்தியை கேட்போம் என்றார்கள். හේතුව මොකක්ද? காரணம் என்ன? යේසුස් වහන්සේව මුණ ගැසීම තුල දිව්‍ය බලය අප මැදයට පැමිණෙනවා. இயேசுவை நாங்கள் சந்திக்கும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை எங்களுக்குள்ளே இறங்குகின்றது. එක යොහන් 5 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි වචනේ බලමු. நாங்கள் முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் வசனத்தை එම வாசிப்போம். නිසා ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරි பிரியமான சகோதரனே சகோதரியே, යේසුස් වහන්සේව මුණ ගැසීමේ අවසාන ක්‍රියාවලිය හැටියට ஏனால் இயேசுவை சந்திக்கும் பொழுது கடைசியாக நடப்பது, අපි අවදි වෙලා තිබෙනවා යේසුස් වහන්සේව ඔස්සවන්න සියලු ජාතීන් අතරේ. ஏனால் எல்லா ஜனத்தின் மத்தியில் அவரை உயர்த்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ඔබ මා කොතනද සිටගන්නේ? එතන උස්සස්ම තැන යේසුස් වහන්සේටයි. ஏனால் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே இயேசு உயர்த்த வேண்டியதாக අද இருக்கின்றது. යේසුස් වහන්සේව ඔස්සවන තැනට දේව දූතයින් වැඩම කරනවා. ஏனால் இயேசுவை போற்றுகின்ற காரியங்களை தேவ தூதர்கள் செய்கின்றார்கள். මක්නිසාද දේව
දේව දූතයෝ ලෑස්ති පිට සිටිනවා යේසුස් වහන්සේට උපස්ථාන කරන්නට. ஏனென்றால் இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவதூதர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். යේසුස් වහන්සේ ඔස්සවන තැන ශුද්ධාත්මයන් වහන්සේ වැඩම කරනවා. அவரை நாங்கள் உயர்த்தும் பொழுது பரிசுத்தாவியானவர் அங்கே கிரியை යේසුස් செய்கின்றார். වහන්සේව මහිමයට පත් කරන තැන පියාණන් වහන්සේ නමස්කාරය ලබනවා. என்றால் இயேசுவை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது பிதானவர் ඔබේ மகிமைப்படுகின்றார். ජීවිතයේ යේසුස් වහන්සේව මුණ ගැසුණා නම් நீங்கள் இயேசுவை சந்தித்திருந்தால் ඔබගේ ජීවිතය වෙනස් වෙලා තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். ඒ වෙනස් වෙච්ච ජීවිතය அந்த மாற்றப்பட்டான තුල வாழ்க்கை බලයක් තිබෙනවා. ஒரு வல்லமை இருக்கின்றது. ඒ බලයට තිබෙනවා මිනිස්සුන්ගේ ජීවිතවලට කතා කිරීමක් කරන්නට. அந்த வல்லமைக்கு முடியும் மனிதரோடு பேசுவதற்கு வாழ்க்கையை ඔබ மாற்றுவதற்கு මේ සවස් යාමේ මේ අසන පණිවිඩය සත්‍යයක්. இந்த முழு வழியில நீங்கள் கேட்கணும் செய்தி சத்தியமாக ඒ இருக்கின்றது. සංගවෙච්ච අභිරහසක් තිබෙනවා. இதுக்குள்ள மறைந்திருக்கிற பரம ரகசியம் இருக்கிறது. ඒක ඔබට ඔබේ ජීවිතේ හැමදාම අත්දකින්න පුළුවන්. அதை உங்களுடைய வாழ்க்கையில நித்தமும் நீங்கள் காண முடியும். නමුත් මගේ ප්‍රශ්නය, ஆனால் என்னுடைய கேள்வி, මගේ අභියෝගය, என்னுடைய சவால், ඔබ මේ සමාරිය ස්ත්‍රියගේ කොටස අද ඔබ කරනවාද? இன்றைய நாளிலே நீங்கள் அந்த சமாரிய ஸ்திரீ செய்த காரியத்தை நீங்கள் ඇගේ செய்கிறீர்களா? පරණ ජීවිතය ගැන ඇය තක්සේරුවක් ගත්තේ නැහැ. அவளுடைய பழைய வாழ்க்கையை குறித்து அவள் கணிப்பிடவில்லை. ඇය පව්කාරියක්. அவள் பாவி. නමුත් පව්කාරිය සෙනග අතරට යන්නේ නිදොස් තැනැත්තියක් හැටියට. இந்த பாவியான ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டவளாக ஜனத்தின் மத்தியிலே செல்கின்றாள். හේතුව කිමෙක්ද? காரணம் என்ன? උන් වහන්සේ මුණ ගැසීම තුළ ඇගේ පාපය ඇයට එළිදරව් වෙලා තිබෙන නිසා. அவரை சந்தித்த பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே உள்ள பாவம் வெளிப்படுத்தப்பட்டது. පාපය එළිදරව් කිරීම කර දෙන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. பாவத்தை வெளிப்படுத்தி கொடுப்பது பரிசுத்தாவியானவராய் இருக்கின்றார். අද මිනිස්සු යේසුස් වහන්සේව මහිමයට පත් කරනවා නම් இன்று மனிதர்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය මිනිස්සුන්ට තිබෙනවා. தேவனுடைய கிருபை என்பது அவர்கள் மேல் வருகின்றதாக இருக்கும். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ දේශයන් වල එසවෙන්න සුදුසුම කාලය. ஏனென்றால் இந்த காலம் என்பது இயேசுவானவர் உயர்த்தப்பட வேண்டிய காலமாக කවර இருக்கின்றது. කලකටත් වඩා සෑම වීදියකම යේසුස් වහන්සේ ගැන ඇසෙන්න ඕන කාලය. எல்லா காலங்களிலும் பார்க்கலாம் தெருவெங்கும் இயேசுவை கேட்கக்கூடிய காலமாக මේකට இருக்கின்றது. සියලු දෙවියන් වහන්සේගේ දරුකම ලැබුවා වූ සෑම කෙනෙක්ම හවුල්කාරයෝ වෙන්න ඕන. என்றால் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையிலும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள். යේසුස් වහන්සේ සතුටු වෙන්නේ இயேசு மகிழ்ச்சி அடைவது එක 16 දෙදෙනෙක් 3-4 දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රකාශයට පත් කිරීම නෙවෙයි. ஒரு 2-3 பேர் இயேசுவை அறிவிப்பதனால் அல்ல. මුළු සභාව මුළු ලෝකයට සුභාරංචිය ගෙන යාම යුතුව තිබෙනවා. சபை முழுவதும் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். නමුත් අද සුභාරංචියෙන් මිනිස්සු බලාපොරොත්තු වෙන්නේ මොනවද? இந்த சுவிசேஷ ஜனங்கள் எதிர்பார்ப்பது என்ன? ගෞරවයද? கனம் උපයන්නද? பெற்றுக்கொள்வதற்கு බොහෝ දේ බලාපොරොත්තු වෙනවද? அநேகரை எதிர்பார்த்து එසේනම් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහය එබඳු හෘදයක් නැත්තව අයට නැහැ. அப்படிப்பட்ட உள்ளவர்களுக்குள்ளே பரிசுத்தாவினுடைய கிரியைகள் இல்லை. එක යොහන් 5:1 බලන්න මොකක්ද කියන්නේ කියලා. நாங்கள் முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்ன சொல்லப்படுகிறது என்று. යේසුස් වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ බව විශ්වාස කරන සෑම දෙනම දෙවියන් වහන්සේගෙන් ඉපද සිටිති. නැවත උත්පාදනයක් ලබනවා යනු ආගමක් නොවේ. என்றால் மறுபடியும் பிறத்தல் என்பது ஒரு மதம் அல்ல. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව යමෙක් විශ්වාස කරනවාද? இயேசு கிறிஸ்து ஒருவன் விசுவாசித்தால் ශුද්ධ බයිබලයේ සඳහන් කරනවා பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ඒ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ තුල නැවත ඉපදී සිටිනවා. அவன் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கின்றான். දෙවියන් වහන්සේගෙන් ඉපදී සිටි. கிறிஸ்து தேவனுக்குள் பிறந்திருக்கின்றான். දෙවියන් වහන්සේ කවුද? தேவன் யார்? වහන්සේ ਸਰව බලධාරී මෞම්කාර දෙවියන් වහන්සේ. அவர் சர்வோளமில்ல சகல சிருஷ்டிகராய் නැවත இருக்கிறார். ඉපදීම කියන්නේ මොකක්ද? மறுபடியும் பிறத்தல் என்பது මේ என்ன? මනුෂ්‍යයා ආත්මයෙන් ඉපදෙනවා. அவன் ஆவியிலே பிறக்கின்றான். දෙවියන්විල සඳහන් කරනවා வேதம் சொல்லுகிறது යමෙක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින්නේ නම් ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ඔහු අලුත් නැවිල්ලක් කිය. அவன் புது சிருஷ்டியாய் සියල්ල இருக்கிறான். පහව ගියේය. எல்லாம் ஒளிந்து போயின. මෙතෙන් පටන් සියල්ල අලුත් වී තිබේ. அதன் பின்பு சகலமும் புதிதாக ප්‍රේමන්තේ එක வந்தது. අවස්ථාවක යොහන් තුමා පත්මොස් දූපතේදී හඬක් අසනවා. இந்த பத்மதீவில் இருக்கும் பொழுது ஒரு சத்தத்தை யோவான் ඒ கேட்கின்றார். ලියවිල්ලේ කියනවා அந்த வார்த்தையிலே சொல்லுகிறது එයින් මෙතෙන් පටන් නසින්නා වූ මලවුන් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ වාසනාවන්තෝය කියලා. இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ඒ වචනය මොකක්ද? அந்த வார்த்தை என்ன? ක්‍රිස්තුස් වහන්සේව මුණ ගැසුණු මනුෂ්‍යයා கிறிஸ்துவை சந்தித்த மனிதன் යමෙක් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඉන්නවා නම් ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் එයින් මෙතෙන් පටන් යනු යේසුස් වහන්සේව පිළිගත්තා වූ අය සිටිනවා නම්
இன்றைய நாளில் இயேசுவை ඒ ஏற்றுக்கொண்டு ஒருவர் இருந்தால் මනුෂ්‍යයින් වාසනාවන්තයි. அந்த மனிதன் பாக்கியவான். හේතුව ඔවුන් යන්නේ නිරයට නොවේ, ඔවුන් යන්නේ ස්වර්ග රාජ්‍යයටයි. அவன் போவது நரகத்துக்கு இல்ல பரலோகத்துக்கு செல்கிறான். ඒතර නැවත ඉපදීම කරන කොටගෙන මනුෂ්‍යයෙකුට සිදු වුණේ මොකක්ද? இந்த மறுபடியும் பிறந்த மனிதனுக்குள்ளே என்ன ආගමක් சம்பவிக்கின்றது? වැළඳ ගැනීමක් නොවේ. ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ස්වර්ග රාජ්‍යයට යෑමට උවමනා කරන පාරට ඒ මනුෂ්‍ය අවතීර්ණ වීමක්. என்றால் பரலோகத்துக்கு போகின்றான பாதையில் அவன் பயணிக்க එම නිසා தொடங்குகிறான். යම් පමණ දෙනෙක් කැමතිද තමාගේ මරණයෙන් පසුව ස්වර්ග රාජ්‍යයට යන්න? ஒருவன் மரணத்துக்கு பின்பு பரலோகத்துக்கு போக விரும்பினால், යමෙක් කැමතිද තමාගේ ජීවිතය තුළ යේසුස් වහන්සේ කරන කොටගෙන තමාගේ විඩාවර පාපිෂ්ට ජීවිතයට සමාව අයද ගන්න. මම නුඹලාගේ බර මාගේ කරපිට ගත්තා. உன்னுடைய பார்த்தேன் தோளின் மேல் අපි சுமக்கின்றேன். එළමෙන සතියේ වෙද්දී යන්නේ උන්වහන්සේගේ කරට ගත්තා වූ බර කුරුසියේ තිබෙන සියලුම වේදනාව නිසා ලෝකයට සමාදානය තිබෙන බව කතා කරන්නට. ஏனால் அடுத்த வார்த்தையிலே பேச போகின்றோம். அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்தார், அதன் மூலமாக உலகத்துள்ள சகல ஜனங்களுடைய பாவங்களை சுமக்கின்றார் එම என்று. නිසා සියලු ජාතීන් අතරට සියලු භාෂාවන් වලින් සුභාරංචිය ප්‍රකාශ විය යුතුව තිබෙනවා. ஆகவே சகல ஜாதியிலும் சகல பாஷைகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ශුද්ධ බයිබලේ යනු නිකන් පොතක් නොවේ. பரிசுத்த வேதம் என்ற வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல. දෙවියන් වහන්සේ ජීවමාන බව ඒත්තු ගත්තා වූ එළිදර වුණා වූ කරුණු ලියා ඇත්තා වූ පොතක් මේක. ஏனென்றால் தேவன் என்ற ஜீவனுள்ளவரும் நித்தியமானவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்க பரிசுத்த வேதம். මේ සිටිනවා නෝවා කියා මිනිසෙක්. ஏனென்றால் இதிலே சொல்லப்படும் நோவா என்றான ஒரு மனிதன் ඔව් இருந்தான். දෙවියන් වහන්සේ ජීවමාන බව ඇසුවා වූ මිනිසෙක්. அவன் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை அறிந்த மனிதன். මේ සිටිනවා ඒනෝක් කියා මිනිසෙක්. ஒரு ஏனோக்கு என்றான ஒரு மனிதன் ඔව් இருந்தான். දෙවියන් වහන්සේව මුණ ගැසුණා වූ මිනිසෙක්. அவன் தேவனை முகமுகமாக சந்தித்த මේ மனிதன். සිටිනවා මෝසස් කියා මිනිසෙක්. மோசே என்றான ஒரு மனிதன் இருந்தான். ඔව් දෙවියන් වහන්සේ සමග කතා කළ මිනිසෙක්. அவன் தேவனோடு பேசின මේ மனிதனாக සිටිනවා இருந்தான். ආබ්‍රහම් කියා මිනිසෙක්. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் ඒ இருந்தான். මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේට එක මිත්‍රකම් පැවැත්වුවා වූ මිනිසෙක්. தேவனோடு அவன் சிநேகம் வைத்துக் கொண்ட ஒரு මේ மனிதன். සිටිනවා සාමුවෙල් කියා මිනිසෙක්. சாமுவேல் என்ற ஒரு மனிதன் ඒ இருந்தான். මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගෙන් විනිශ්චය ඉගෙන ගත්තා වූ මිනිසෙක්. அவன் தேவனிடத்தில் நியாய தீர்ப்பை கற்றுக்கொண்ட மனிதனாக මේ සිටිනවා இருக்கின்றான். දාවිත් කියා රජෙක්. ஒரு ராஜா இருந்தார் தாவீது என்று. ඔහුගේ රාජ්‍ය සමය සාර්ථක වුණ වූ ජීවමාන දෙවියන් වහන්සේ ඇසුරු කළ මිනිසෙක් නිසා. என்றால் தன்னுடைய நாட்களை தன் நாலு செழிப்பை அடையும்படியாக தேவனோடு சஞ்சரித்தான். මේ සිටිනවා පවුල් කියා මිනිසෙක්. இதிலே பவுல் என்றான் ஒரு மனிதன் දෙවියන් இருக்கின்றான். වහන්සේගේ හඬ ඇසුව මිනිසෙක්. தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். මේ සිටිනවා පේත්‍රස් කියා ஒரு මිනිසෙක්. பேதுரு என்ற ஒரு மனிதன். දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරමින් ඇසුරු කළ මිනිසෙක්. தேவனோடு பேசி சஞ்சரித்த ஒரு மனிதன். මේ බයිබලයේ සිටිනවා යේසුස් වහන්සේ. ஆகவே அந்த வேதாகமத்துக்குள்ளே උන්වහන්සේ இயேசுவானவர் ස්වර්ගයේ இருக்கின்றார். මුළු සත්‍යතාවය එළිදරව් කෙරුවා උතනන් වහන්සේ. என்றால் பரலோகத்தின் சகல உண்மைகள் මුළු சத்தியத்தை බයිබලය வெளிப்படுத்தினவர். තුලම තිබෙන්නේ දෙවියන් වහන්සේ ගැන විශ්වාස කළ සහ කිරීමට මඟ පෙන්වීමයි ශුද්ධ බයිබලයේ තිබෙන්නේ. ஏன் அந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே இயேசுவை நம்ப ஏற்றுக்கொண்ட நடக்கக்கூடிய காரியங்களே අද சொல்லப்பட்டிருக்கின்றது. සභාවට මේකෙන් පිටත ගමනක් තිබෙන්න බෑ. சபைக்கு இதற்கு வெளியே புறமான ஒரு பயணம் கிடையாது. අද සභාවල් වලට කිතුණු නාමය දරලා සිතන අදහස් ප්‍රකාශ කිරීමට අයිතියක් නැහැ. இன்றைய சபைகளிலே கிறிஸ்துவின் பெயரை வைத்துக் கொண்டு தங்களுடைய விருப்பத்தையும் நடக்க முடியாது. සැබෑ නැවත උත්පාදනය ලැබුවා වූ මිනිස්සු මේ ලියවිල්ල තුල තිබෙන කරුණු විශ්වාස කර ගමන් කරන අය. மெய்யாகவே மறுபடியும் பிறந்த மனிதர்கள் இந்த புத்தகத்தில் உள்ள காரியங்களை கைக்கொள்ளுகின்ற மனிதர்கள். නමුත් කනගාටුදායක දේ මොකක්ද? ஆனால் மனவருத்தத்துக்குரிய காரியம் මේ ஒன்று. කොටසක් විශ්වාස කර කොටසක් මනුෂ්‍ය අදහස් කලවම් වී තිබෙනවා මේ ලෝකේ. இந்த உலகத்திலே இவற்றிலே சிலதை கைக்கொள்ளுகிறார், சிலதை கலந்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். එබඳු අය දෙවියන් වහන්සේ ගැන බොහොම අඩු තක්සේරුවකින් කල්පනා කරන්නේ. அவர்கள் தேவனை குறைவாக மதிப்பீடு செய்து එම நினைக்கின்றார்கள். නිසා ඔවුන් ලෝකයේ තිබෙන දේ ගැන නිතර කතා කරනවා. எனவே தான் உலகத்தில் உள்ளதை பற்றி නමුත් பேசுகிறார்கள். මේ මුළුමුලින්ම විශ්වාස කරන මනුෂ්‍යයා இதை முற்றுமாக நம்புகின்ற ஒரு දෙවියන් மனிதன் වහන්සේ ගැන රෑ දවලුත් කඩ නැතුව කතා කරනවා. அவன் இரவும் பகலுமாக தேவனை பற்றியே මේක பேசுகின்றவனாக இருப்பான். සම්පූර්ණ විශ්වාස කරන මනුෂ්‍යයා இதை முற்றுமாக நம்புகிறவன் ලෝකයේ මනුෂ්‍යයන්ගෙන් උපකාර නොසොයා දෙවියන් වහන්සේගෙන් උපකාර සොයනවා. உலகத்து மனிதனிடத்தில் உதவிகளை நாடாமல் தேவனிடத்தில் உதவியை நாடுகின்ற மனிதனாக இருப்பான். ස්ත්‍රිය එදා ආවේ වතුර අදින්ට. இந்த சமாரிய ஸ்திரீ கிணற்றுக்கு தண்ணீர் නමුත් மொள்ள ඒ வந்தாள். ගමට රැගෙන යන්නේ කවමදාකවත් පිපාසය ඇති නොවන වචනයේ පණිවිඩයක්. ஆகவே அவள் திரும்பி போகும் பொழுது என்றுமே தாகம் வராத ஜீவ தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த ඒ கிராமத்துக்கு போகின்றாள். පණිවිඩයට සමාරිය වෙනස් වෙන්න ගත්තා. அது நிமித்தமாக அந்த சமாரிய நாடு மாற்றமடைந்தது. ඉන්නතුරුව
යේසුස් වහන්සේ ස්වර්ගයට නැගී ගියාට පසුව அதன் பின்பு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சென்ற பின்பு එක දෙවියන් වහන්සේගේ දාසයෙක් වෙන පිලිප් මේ සමාරිය නුවරට ඇතුල් වුණා. அதன் பின்பு தேவனுடைய ஊழியக்காரன் பிலிப் இந்த சமாரிய நாட்டுக்கு ඒ சென்றான். නුවර දෙවියන් වහන්සේ වෙතට බොහෝ මිනිස්සු රැස් වුණා. அந்த நிமித்தமாக அநேக தேவனிடத்திலே கூடி சேர்ந்தார்கள். පුදුම ලකුණු සිද්ධ වෙන්න ගත්තා. அற்புதங்கள் அடையாளங்கள் එම நடைபெற்றது. නිසා මේ පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ කියනවා இந்த அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறான், කෙනෙක් වපුරන්නේ කෙනෙක් කපා ගන්නේය. ஒருவன் விதைக்கின்றான், ஒருவன் அறுக்கின்றான். නමුත් අවසානයේදී දෙදෙනාම එකතු වී අස්වෙන්න ගැන ප්‍රීති වෙනවා ඇත කියලා. பிற இரண்டு பேருமே அவர் மகிழ்ச்சி அடைகின்ற அறுவடையை கண்டு මේ ලෝකයේ විවිධ තැන්වලට වපුරමින් ගිය දාසයෝ සිටිනවා. இந்த உலகத்திலே விதைத்துக் கொண்டு போன அநேக ஊழியக்காரர் යේසුස් වහන්සේ இருக்கிறார்கள். කිව්වා අන්‍යෝ වැඩ කළයෝ නුඹලා අන්‍යයන්ගේ වැඩවලට පංගුකාරයෝ වුණෝය කියලා. ஏனால் அந்நியர்கள் வேலை செய்ய அவரோட பங்காளிகள் அல்ல என்று சொல்லுகிறார். ඒ නිසා මේ ගැලවීමේ බීජය කාන්තාරයේ වැවෙන පතොක් වලට වඩා වේගවත්. ஏனென்றால் இந்த வசனம் சத்தியம் என்பது வனாந்தரத்திலே வீசும் பொழுது விதைக்கப்பட்ட விதைகளுக்கு வாக்கியம் விளையற பெற்றது. ඒකද කුඩා දරුවන් අතරේ මේ ආත්මයන් වහන්සේගේ ගින්න ඇවිලෙන්න පටන් අරගෙන තිබෙනවා. ஆகவே சிறு பிள்ளைகள் மத்தியும் கூட இந்த ஆவியனோட அக்கினி போல பற்றி எரிந்து තරුණ கொண்டிருக்கிறது. තරුණියන් අතරේ සත්‍ය සෙවීමේ ගැලවීමේ පණිවිඩය ඇවිලෙන්න පටන් අරගෙන තිබෙනවා. வாலிபர் மத்தியிலே சத்தியத்தை தேடவே நாம் வாஞ்சி எழும்பி இருக்கின்றது. දැන් ලෝකයේ තේරුම්ගෙන තිබෙනවා තවත් දුරට ලෝකයේ තුල තිබෙන ශක්තියින් වලින් මිනිස්සාට ගැලවෙන්නට බෑ. දෙවියන් වහන්සේව සෙවිය යුතුයි කියලා. இப்பொழுது உலகம் அறிந்திருக்கிறது, உலகத்திலே மனிதரோட அறிவினாலே சத்தியம் இல்லை, ரட்சிப்பு விடுதலை இல்லை என்பதை. එම නිසා ප්‍රේමවන්තයනි යේසුස් වහන්සේව මුණ ගැසුනාම මෙවැනි සමාරිය ස්ත්‍රිය වගේ පව්කාරයෝ ගැලවිලා උන් වහන්සේව දේශනා කරන මිනිස්සුયો බිහි වෙන එක නවත්තන්න බෑ. பிரியமானவர்களே, இவ்வாறு இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது இந்த பெண்ணை போல ரட்சிக்கப்படுவார்கள், சத்தியத்தை அறிவிப்பார்கள், யாராலும் அதை தடுக்க முடிவதில்லை. එම නිසා මේක මුදල් දී දේශනා කරන්නෝ නෙවෙයි. இது பணம் கொடுத்து பிரசங்கிக்கப்படுவது இல்லை. මේක කිසිම ආකාර රාජ්‍ය නොවන සංවිධානවල බලයක් නෙවෙයි. இதுவானது அரச நிறுவனம் மற்ற நிறுவனங்களினால் நடத்தப்படுகிற காரியங்களும் இல்லை. ශුද්ධ වූ බයිබලයේ තුල සිටියා වූ මිනිස්සෙයින් මෙන් මේ යුගයේ සැබෑ යවුම් පත්‍ර මේ ලෝකයට බිහි වෙලා තිබෙනවා. என்றால் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் மூலமாக நிரூபங்கள் உலகத்துக்கு அனுப்பப்படுகிறது. මේ යවුම් පත්‍රයක් දේව දාසයින්ට වෙන්න බැරි නම් இந்த நிரூபங்கள் தேவ ஊழியக்காரராக මේ விட்டால், යවුම් පත්‍රයක් දේව දාසියන්ට වෙන්න බැරි නම් ஏன் தேவ ஊழியக்காரிகள் ஆக விட்டால் ඔවුන් යම් ලෙසක නිෂ්ඵල ධාවනයක යෙදෙන්නා වූ අය පමණයි. அவர் வெறுமையாக ஓடுகிறவராக නමුත් காணப்படுவார்கள். ප්‍රේමවන්තයනි සූදානම් වන්නේ නම් பிரியவான்கள், நீங்கள் අපි ஆயத்தப்பட்டால் ඇතුළු වෙන්න යන්නේ පාස්කු සතියට. நீங்கள் இந்த பாஸ்கா நாட்களிலே ඒ සතිය අපේ ජීවිත බලගන්වන්න ශුද්ධාත්මයන් වහන්සේට පුළුවන්. இந்த பரிசுத்தாவியான அந்த வாரத்தில் எங்களை வல்லமையால மாற்ற முடியும். උන් වහන්සේට පුදුම ලකුණු කරන්න පුළුවන්. அவருக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய උන් முடியும். වහන්සේට අපූර්ව ඓශ්චර්යයන් කරන්න அவர் පුළුවන්. மகிமையான අற்புதங்களை செய்ய முடியும். මක්නිසාද උන්වහන්සේ සිංහාසනයේ වැඩ වසන්නා වූ සර්ව පරාක්‍රමයකම දෙවියන් වහන්සේ නිසා. அவர் உன்னதமான சிங்காசன வாசம் பண்ணுகிற சர்வலுமில தேவனாய் ඔබට இருக்கின்றார். යේසුස් වහන්සේව මුණ ගැසුණා නම් நீங்கள் இயேசுவை சந்தித்தால் ඔබ මගින් නවතින්න එපා. நீங்கள் வழியிலே நிற்க வேண்டாம். සමාරිය ස්ත්‍රියමෙන් නැගිට දුවන්න ආත්මික බලයෙන් යුක්තව සෙනග අතරට. அந்த சமாரிய ஸ்திரியை பெண்ணாய் போன்று வல்லமையில் உள்ள ஜனத்தின் மத்தியிலே பாய்ந்து ஓடுங்கள். ඔබ කතා කරලා බලන්න මිනිහෙක් යේසුස් වහන්සේ වෙත එනවාද නැද්ද කියලා. நீங்கள் பேசி பாருங்கள், ஜனங்கள் இயேசுவோடு வருகின்றார்களா இல்லையா என்று. මක්නිසාද ලෝකයට දෙවියන් වහන්සේව පිළිගැනීමේ දවස් ලං වී තිබෙනවා. ஏனால் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கால உலகத்துக்கு அண்மித்திருக்கின்றது. මේක ඒ කාලයට වඩා ගැලවීමේ දවස් ආසන්නව තිබෙන දවස් බවට පත් වෙලා තිබෙනවා. அந்நாளை பார்க்கல் இந்நாள் ரட்சிப்புக்கு சமீபமாக මේ இருக்கின்றது. පණිවිඩය ගැන සෑම නගරයකම සෑම ගමකම කතා කරන්න හැකියාව තිබෙයි නම් ඒ මිනිසයා වාසනාවන්තයෙක්. எல்லா கிராமங்கள் எல்லா பட்டணங்களிலும் இந்த வார்த்தை குறித்து பேசுவீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக අපි இருப்பீர்கள். සභාවල් ගොඩනගන්න මහන්සි වෙන්න උවමනා නැහැ. நாங்கள் சபையை கட்ட கஷ்டப்பட வேண்டியதில்லை. නමුත් සුභාරංචිය දේශනා කරන්න මහන්සි වෙන්න. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க මක්නිසාද கஷ்டப்படுங்கள். යේසුස් වහන්සේ කිව්වා සභාව මම ගොඩනගමි කියලා. என்றால் இயேசுவோட சபையை நான் கட்டுவேன் என்று නමුත් යේසුස් சொல்கிறார். වහන්සේ අපට කිව්වා என்றால் அவர் அப்படியே எங்களுக்கு නුඹලා சொன்னார். ගොස් සුභාරංචිය දේශනා කරපල්ලා කියලා. என்றால் நீங்கள் சோர்ந்து போகாமல் சுவிசேஷம் අද அறிவியுங்கள். සභාවන් ඇල්මැරිලා තිබෙන්නේ. இந்த சபையானது දේව மறைந்து போயிருக்கிறது. දාසයින් අසාර්ථක වෙලා තිබෙන්නේ. ஊழியக்காரர் குளிர்ந்து අවුන් போயிருக்கிறார்கள். සභාව ගොඩනගන්න මහන්සි වෙනවා. அவர் சபையை கட்ட முயற்சிக்கிறார்கள். සුභාරංචිය දේශනා කරන සභාව සෑම දවසේම වර්ධනය වෙනවා. சுவிசேஷம் நாங்கள் அறிவிக்கும் பொழுது தினந்தோறும் சபை கட்டப்படும். සුභාරංචිය දේශනා කරන දේව දාසයින් සෑමදාම බලයෙන් පූර්ණ වෙනවා. என்றால் சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஒவ்வொரு யுவக்காலம் வல்லமையினால் මේ நிரப்பப்படுவார்கள். කරුණු දෙක පටලවා ගැනීම නිසා සභාවේ පිබිදීම අවම වෙලා තිබෙනවා. இந்த இரண்டு கரையும் குழம்பிக் கொள்கிறபடியான சபையில வளர்ச்சி එම மட்டுப்படுத்தப்படுகின்றது. නිසා උන්වහන්සේගේ සභාව
ගොඩනගන්නේ උන්වහන්සේයි. ஆகவே அவர் தம்முடைய சபையை கட்டுகின்றார். සුභාරංචිය දේශනා කරන්නේ අපි. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கின்றோம். එසේ අපි දේශනා කරන්නට යද්දී இப்படி நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது සමාරිය ස්ත්‍රිය ළඟට එව්වා වූ ඒ ආලේපලත් ආත්මය අප ළඟත් තිබෙන්නට යනවා. அந்த சமாரிய ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எங்களுக்குள்ளே வருகின்றதாக අපි இருக்கும். මාසයකුත් සතියකුත් මේ කාරණාව කතා කළා. இந்த 4 வாரங்களாக அவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். දැන් අපි දන ගසලා මේ උදෙසා අපි ආලේපය ඉල්ලලා යාඥා කරන්නට යනවා. நாங்கள் முழங்கால் இருந்து இதற்கேற்றான அபிஷேகத்தை தரும்படியாக நாங்கள் අපි ஜெபிப்போம். ගීතිකාවකින් සූදානම් වෙමු. நாங்கள் பாடல் மூலமாக ஆயத்தப்படுவோம். ස්වාමීන් වහන්සේගේ පාද පමල ඔබ හැමෝටම පුළුවන් ඉස්සරහින් ඇවිල්ලා දන ගහන්න. ஏனால் நீங்கள் யாவரும் சமுத்திலே முன்னே வந்த முழங்கால் இருக்க முடியும். සුභාරංචියට පිපාසය ඇති කවරෙක් නමුත් ඉන්නවනම් ඉදිරියෙන් ඇවිල්ලා දන ගහන්න. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என வாஞ்சையுள்ள யாவரும் முன்னே வாருங்கள். ඔබ නිකන් ඉන්න එක දේව කැමැත්ත නෙවෙයි. நீங்கள் அமைதியா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. හාලෙලූයා. ඔබගේ පවුල අතරේ සුභාරංචිය කතා කරන්නට. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சுவிசேஷத்தை ඔබගේ பேசுங்கள். මිත්‍රයන් මිතුරියන් අතරේ සුභාරංචිය කතා කරන්නට. உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை ඔබ பேசுங்கள். ලැජ්ජ වෙන්න එපා. කා සමගවත් සුභාරංචිය කතා කරන්නට. நீங்கள் சுவிசேஷம் பேசுவதற்கு நீங்கள் வெட்கமடைய வேண்டாம். මක් නිසාද ඒක මිනිස්සෙකුට ආශිර්වාදයක්. ஏனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். ඒ ආශිර්වාදය මිනිස්සු ලබා ගත්තම මේ මිනිස්සු සඵල වෙන්න යනවා. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறும் பொழுது அவர் செழிப்படைவார்கள். ආදරවන්ත දෙවි පියාණන් වහන්සේ அன்பான ஆண்டவரே, මෙම ස්ථානයේ දනනමා இந்த இடத்திலே முழங்காலிலே ඔබෙන් යදින உம்மிடத்திலே கேட்கின்றதான ඔබ ඉදිරිපිට ස්වාමින් වහන්සේ තෙල් කුලාවෙන් ඉල්ලන ආලේපය ஆண்டவரே தங்களுடைய விளக்குக்கு எண்ணெயை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் දැන් මොවුන්ට පමණක් නොවේ මුළු සභාවටම නිදහස් කළ මැනව. ஆண்டவரே முழு சபைக்கு இப்பொழுது அதை கொடுப்பீராக. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සුභාරංචිය දේශනා කිරීමේ ආත්මය සභාවට තැබුව මැනව. ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஆவிய சபைக்கு கொடுமா. මනුෂ්‍ය සිය ගණන් නොව දස් ගණන් නොව ලක්ෂ ගණන් ගැලවෙන්න සැලැස්සුව මැනව. மனிதர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக ரட்சிக்கப்படுவது விஷயம். දේශයේ දිගටත් පල්ලටත් ගමන් කිරීමේ ආත්මය මනුෂ්‍යයන්ට දුන මැනව. ஆண்டவர் தேசல வலதுபுறம் இடதுபுறம் செல்ல மனிதர்களுக்கு සෑම உதவி කෙනෙක් செய்யும். තුළම බලවත් පිබිදීමක් ඇති කළ මැනව. எல்லாருக்கும் பெரிதான ஒரு எழுப்புதலை තරුණ கட்டளை. අයව ආලේප කළ මැනව. வாலிபல அபிஷேகம் පුංචි ஆண்டவரே. දූපුතුන් ආලේප කළ මැනව. வாலிய பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. වැඩිහිටියන් ආලේප කළ මැනව. மூப்பர்களை பெரியவர்களை அபிஷேகம் දේව ஆண்டவரே. රාජ්‍ය වැඩගෙන තේරුම් ගැනීමේ ආත්මය තැබුව මැනව. தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள உதவி අද செய்யும். ඇල්ම ඇරිච්ච මනුෂ්‍යයන් ඔබ වහන්සේ ගිනිමෙන් ගිනි ගැන්නුව මැනව. ஆண்டவரே இந்த குளிந்து போன மனிதர்கள் ஆவியால் நிரப்புவீராக. සමාරිය ස්ත්‍රියගේ ජීවිතයේ අවසාන කොටස නොකර අවුරුදු ගණන් සභාවේ අසාර්ථක මනුෂ්‍යයින්ට අද ඉතිරි කොටස දුන මැනව ස්වාමින් වහන්සේ. ஆண்டவரே சமாரியசனை கடைசி கால வாழ்க்கையை செய்யாத அநேகர் சபையர் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றி இதை கொடும் ஆண்டவரே. ස්වාමින් වහන්සේ බොහෝ දෙනෙක් ඔබ මුණ ගැසුණාම ඔවුන් කොටසයි කරන්නේ. ஆண்டவரே உம்மை சந்தித்த அநேகர் ஒரு பகுதியை மாத்திரம் මුළු செய்கின்றார்கள். සම්පූර්ණ සුභාරංචිය දැන් වැగిරේවා. முற்றுமாக சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்யும். ඔබ මහත් බලවත් දේ කළ මැනව. நீர் பெரிதான வலிமையான காரியங்களை செய்வீராக. ආශිර්වාද කළ මැනව. ஆசீர்வதிப்பீராக. යාලේප දැන් තුන මැනව. அபிஷேகிப்பீராக. යාලේප නිදහස් කළ මැනව. விடுதலையாக்குவீராக. යාලේප තුන මැනව. அந்த அபிஷேகத்தை යාලේප கொடுப்பீராக. දැන් නිදහස් කළ මැනව. அந்த அபிஷேகத்தின் බලගැන්නුව මැනව. ශිකරමල බස්සන්දර බලි රියතලරි කතල. දැන් ඔබගේ බලවත් අභිෂේකය වූ මැනව ස්වාමිනී. உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை அனுப்புவீராக. දේශය අතිවාරම වෙනස් කළ මැනව. தேசத்தின் அஸ்திபாரத்தை දේශය மாற்றுவீராக. ලෝකයේ අතිවාරම වෙනස් කළ මැනව. உலகத்தின் அஸ்திபாரங்களை ඕ மாற்றுவீராக. යේසුස් වහන්සේ එස්ස වේවා. இயேசுவே நீர் உயர்த்தப்படுவீராக. ඔබ එස්ස වේවා යේසුනේ. நீர் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. යේසුස් වහන්සේගේම ශුද්ධ නාමය නිසාමය. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේ මහත් දේ අප මැද්දේ කරනවා ඇති. கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரிதான காரியங்களை செய்வாராக.